கூட்டல் விருத்தி ஒன்றில் எண்ணாம் உறுப்பு Tn சமன் ஏலியன் மைனஸ் ஒன்று பாருங்க. Tn சமன் ஏலியன் மைனஸ் ஒன்று. இவ்விருத்தின் முதல் மூன்று உறுப்புகளை எழுதுவதன் மூலம் முதல் உறுப்பு பொது வித்தியாசம் என்பவற்றை காண்க. 20ஆம் உறுப்பை காண்க. 83 இவ்விருத்தின் எத்தனையாம் உறுப்பு? இவ்விருத்தின் முதல் 12 உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காண்க. இவ்வளவுதான் கேள்வி. சிம்பிளான கேள்வி. பாருங்க, முதலாவது நமக்கு ஒரு கூட்டல் விருத்துல எண்ணாம் உறுப்பு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா லேசா செஞ்சுக்கிட்டு போயிடலாம். ஏன்னா எண்ணாம் உறுப்பு கொடுத்துட்டாங்க. ஆகவே அவங்க கேட்ட முதலாவது கேள்வி முதல் மூன்று உறுப்புகளை எழுதுவதணும். ஆகவே முதல் மூன்று உறுப்பு எழுதணும். Tn நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு. ஆகவே T1 7 தர 1 சய 1 எவ்வளோ? 7 மைனஸ் 1 சமன் 6. அடுத்து T2 7 தர 2 சய 1 14 மைனஸ் 1 எவ்வளோ? 14 1 போயிட்டா எவ்வளோ? 13. அடுத்து T3 7 தர 3 தர மைனஸ் 1 21 மைனஸ் 1 21 மைனஸ் 1 போனா எவ்வளோ? 20. இப்ப பாருங்க, T1 அதாவது ஏயும் T1 ஒண்ணுதான், அது 6 இருக்கு. T2 13 இருக்கு. T3 20 இருக்கு. T1 T2 T3 மூணையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கேக்குறது என்ன? முதல் உறுப்பு என்னங்கிறது கேள்வி. முதல் உறுப்பு என்ன? அதுதான் T1 6. முதல் உறுப்பு என்ன? 6. A சமன் 6. ரைட், முடிஞ்சு. அடுத்து அவங்க கேக்குறது என்னது கேக்குறாங்க? D என்ன? பொது வித்தியாசம். D என்ன செய்வோம்? ஏதாவது உறுப்புல இருந்து அதுக்கு முன்னே உறுப்பை கழிப்போம். அதுல முதலாம் உறுப்பை மட்டும் எடுத்துக்க மாட்டோம். ஏன்? முதலாம் உறுப்புக்கு முன்ன ஒரு உறுப்பு இல்ல தானே, அதனால அதை மட்டும் எடுக்க மாட்டோம். ஆகவே நான் D கண்டுபிடிக்கிறதுக்காக T2 மைனஸ் T1 எடுக்கிறேன். T2 என்ன? 13. T1 என்ன? 6. ஆகவே 13 6 மீட்டர் எவ்வளவு? 7. லேசான கேள்வி. இதை நீங்க T3 இருந்து T2 கழிச்சாலும் 20 இருந்து 13 கழிச்சாலும் மேல். ஆகவே பொது வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா? இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? 20வது உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க. T20. சரியா? 20வது உறுப்பு என்னன்னு கேக்கு. அதுக்கும் நம்ம இந்த பொது உறுப்பு சமன்பாட்டையே பயணிக்கலாம். 7 தர 20வது உறுப்பு கேட்டிருக்காங்க. 20 மைனஸ் 1 7 2 14 140 மைனஸ் 1 ஆகவே 139. அப்ப இங்க நான் இதை எழுதி வச்சுக்கேன். எப்படி? T20 139. T20 மெச் இல்ல. T20 20வது உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க. அது சரி. அடுத்து கேக்குறாங்க, அழிக்கிறேன், மார்க் பண்ணிக்கிட்டீங்க தானே, அழிக்கிறேன். அடுத்து கேக்குறாங்க 83 இவ்விருத்தின் எத்தனையாவது உறுப்புன்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப பாருங்க, Tn சமன் ஏலியன் மைனஸ் 1 நம்ம பொது உறுப்பு சமன்பாடு கொடுத்துட்டாங்க. 83 எத்தனையாம் உறுப்பு என்னங்கிறது கேள்வி. ஆகவே 83 ஏலியன் மைனஸ் 1. ரைட்? 83 பிளஸ் 1 சமன் ஏலியன். 84 சமன் ஏலியன். ரெண்டு பக்கமும் நான் 7ஆல பிரிக்கிறேன். எவ்வளோ? n சமன் 84 7ஆல பிரிச்சா எவ்வளோ? 1. 7ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா 1 7 14 2. ரைட்? n எத்தனை? 12. ஆகவே 12வது உறுப்பு T12. ரைட்டா? 12வது உறுப்பு தான் என்னவா இருக்க போகுது? 83 இருக்க போகுது. ரைட்? 12வது உறுப்பு 83 இருக்க போகுது. கடைசி கேள்வி, இவ்விருத்தியின் முதல் 12 உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காண்க. அதுக்கு என்ன கண்டுபிடிப்பீங்க? Sn சமன் n × 2 2a பிளஸ் n மைனஸ் 1 சமன்பாடு போடலாம். இல்லாட்டி Sn சமன் n × 2 a பிளஸ் l சமன்பாடை போடலாம். அதுக்கு 12வது உறுப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாருங்க, 12வது உறுப்பு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 12வது உறுப்பை போட்டு என்ன செய்யலாம்? லேசா கண்டுபிடிச்சிடலாம். ஆகவே Sn சமன் n × 2 a பிளஸ் l. அவங்க கேட்டது எத்தனை? முதல் 12 உறுப்புகளையும் கொடுத்தோம். ஆகவே S12 12 × 2 a என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 6. l என்னத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 83. அதுதான் அவங்க கேட்ட கேள்வி. 6. அவ 6 தர 83 மாறும் 89. 83 6ஆல பெருக்கணும் எவ்வளோ? 500 534. ஆகவே S12 எவ்வளோ? 534. S12
534. இங்க நீங்க இன்னொரு விஷயம் செய்யணும். 12 உறுப்புகளின் கூட்டுத்தொகை 534 இன்னும் விரைவா அழகா பேப்பர் தேத்துறவங்களுக்கு விளங்கிடும். அதே மாதிரி தானே எழுதணும். முதல் உறுப்பு 6, பொது வித்தியாசம் 7, 20வது உறுப்பு 139, 12வது உறுப்பாக 83 அமைகிறது. S12 முதல் 12 உறுப்பினர் கூட்டுத்தொகை எவ்வளோ? 534. பாத்தீங்களா? கூட்டல் விருத்தி கேள்வி இப்படிங்க முன்னுக்கு செஞ்சிடலாம். ரைட்? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரப்போக்குள்ள மிஸ் பண்ணிடக்கூடாது. ரைட்? நோட் பண்ணிக்கணும்.